நார்மலாக SN1 SN2 இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸில் நீங்கள் பல டைம் ஆல்ரெடி படிச்சாச்சு. அந்த SN1 SN2 ரியாக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி நடக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நமக்கு டைம் வந்து ஒரு கொஞ்ச நேரம் இருந்தால் போதும். சரிங்களா? ஆனால் முன்னாடி இப்படி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக அது நடக்குது. சரிங்களா? SN1 SN2 இருக்கிற மாதிரி இவ்வளோ SN1 SN2 முடிஞ்சிருக்கு. சொல்ல புரியுங்களா? அந்த SN1 SN2 எல்லாருமே படிச்சிருக்கீங்க. இதை வச்சு நீங்களே கூட படிச்சுக்கலாம். சொல்ல புரியுங்களா? அதனால் SN1 SN2 வந்து இப்போ ஒரு பெரிய விஷயம் கிடையாது. முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. நீங்களே என்ன பண்ணலாம், அது எந்த ஆர்பிட்டல் வந்து எந்த ஆர்பிட்டல் இன்ட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷனில் இப்போ நமக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அயோடின் இன்னொரு அயோடின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்பவுமே நம்பர் ஆஃப் பாண்டிங் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ஆன்டிபாண்டிங். எத்தனை பாண்டிங் ஆர்பிட்டல்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவல் என்ன இருக்கும்? ஆன்டிபாண்டிங். அதுதான் நம்ம எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் படிக்கிறோம். ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரானும் கெயின் ஆஃப் எலக்ட்ரானும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ தான் அந்த ரியாக்ஷனுக்கு பேர் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலை பொறுத்த வரைக்கும் எத்தனை பாண்டிங் இருக்கோ அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக என்ன இருக்கும்? ஆன்டிபாண்டிங். இப்போ இந்த அயோடினுக்கு அயோடின் ஒரு I2 மாலிகுல் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் அப்ராக்சிமேட்லி 0. ஏன்னா ரெண்டு பேருமே சேம் ஆட்டம். அப்போ ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி 0. யாருக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம் கிடையாது, யாருக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கம்மி கிடையாது. ரெண்டு பேருக்குமே ஈக்குவல். அப்படியே அது பார்ஷியலி பாசிட்டிவ் இருக்கும்போது பார்ஷியலி நெகட்டிவ், இது பார்ஷியலி பாசிட்டிவ் பார்ஷியலி நெகட்டிவ். அப்போ இந்த பாண்ட் என்ன பாண்டு? சிக்மா பாண்ட். அப்போ கண்டிப்பாக சிக்மா பாண்ட் இருந்தால் என்ன இருக்கும்? சிக்மா ஸ்டார்னு ஒன்று இருக்கும். அதான் ஆன்டிபாண்டிங். அப்போ அந்த ஆன்டிபாண்டிங் எங்கே ப்ரெசென்ட் இருக்கும்? எப்பவுமே சிக்மா பாண்டிங். சரிங்களா? அந்த பாண்டிங்க்கு அதனுடைய சிக்மா ஸ்டார் ப்ரெசென்ட் இன் 180 டிகிரியில் இருக்கும். சரிங்களா? அதனுடைய சிக்மா ஸ்டார் எங்கே இருக்கும்? 180 டிகிரியில் இருக்கும். இப்போ இதுதான் அதனுடைய இது சிக்மா பாண்ட். இதுக்கு நேர் ஆப்போசிட் இருக்கக்கூடியது அதனுடைய ஆன்டிபாண்டிங். இது சிக்மா ஸ்டார் அயோடின் அயோடின், இதுவும் சிக்மா ஸ்டார் அயோடின் அயோடின். கரெக்டுங்களா? அயோடின் அயோடின் இருக்கக்கூடிய சிக்மா ஸ்டார், இது சிக்மா பாண்ட் ஆஃப் அயோடின் அயோடின். கரெக்டா? இப்போ ரெண்டுத்துடைய லோப் எடுத்து பார்த்தீங்கன்னா சேம் சைஸில் தான் இருக்கும். ரெண்டு அயோடினுடைய ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டால் சேம் சைஸில் தான் இருக்கும். ஏன் சேம் சைஸில் இருக்கணும்? ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி சேம். இந்த சிக்மா பாண்ட்ல பிரசன்ட் இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரானும் அது எக்ஸாக்டா அதனுடைய மிட் பாயிண்ட்ல வந்து பிரசன்ட் ஆகும். ஏன்னா ரெண்டு பேருமே யாருக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக கிடையாது, ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஸோ அந்த சிக்மா பாண்ட்ல பிரசன்ட் இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரானும் எக்ஸாக்டா அதனுடைய மிட் பாயிண்ட்ல வந்து பிரசன்ட் ஆகும். அப்போ யாருக்கும் ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டல் பெருசாக இருக்காது. அப்போ ரெண்டு பேருடைய ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டல் சேம் சைஸில் தான் இருக்கும், அதுவும் சேம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். இதுவும் 180 டிகிரி அப்படின்னா இது என்னது 180 டிகிரி. இதனுடைய லோப் சிக்மா ஸ்டாரும் இதனுடைய சிக்மா ஸ்டாரும் சேம் சைஸில் தான் இருக்கும். அதனால தான் வரக்கூடிய நியூக்ளியோஃபைல் இங்கே அட்டாக் பண்ணாலும் இங்கே அட்டாக் பண்ணாலும் ஆன்சர் எப்படி தான் கிடைக்கும்? சேம் கிடைக்கும். சப்போஸ் கொடுத்துருக்கக்கூடிய சிஸ்டத்தில் ஒரு கார்பன் அண்ட் ஃப்ளூரின். இப்போ கார்பனோட ஃப்ளூரின் என்னது? அப்போ இதனுடைய மிட் பாயிண்ட் எடுத்து பார்க்கும்போது ரெண்டு எலக்ட்ரான் எங்கே பிரசன்ட் ஆயிருக்கும்? ஃப்ளூரினை நோக்கி பிரசன்ட் ஆகும். கரெக்டா? இப்போ இதோட மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராம் இது கார்பன். கார்பனோட ஃப்ளூரின் என்னது? மோல் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட். இங்கே தான் ஃப்ளூரின். இதனுடைய மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராம் மட்டும் பார்த்தீங்கன்னா இது பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல், இது அதனுடைய ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல். இப்போ இந்த கார்பனுக்கு ஃப்ளூரினுக்கு பிரசன்ட் ஆகக்கூடிய பாண்ட்ல ரெண்டு எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்போ இதனுடைய ஒரு எலக்ட்ரான் இதனுடைய ஒரு எலக்ட்ரான் முதல்ல எங்கே பிரசன்ட் ஆகும்? பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் பிரசன்ட் ஆகும். ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் எம்டியா இருக்கும். இது ஹோமோ, இது என்னது ப்ளூமோ. இப்போ சிக்மா நோட் இருந்தா கண்டிப்பா என்ன இருக்கும்? அப்ப இது சிக்மா. எதனுடைய சிக்மா? கார்பன் ஃப்ளூரினுடைய சிக்மா. இது எதனுடைய சிக்மா ஸ்டார்? கார்பன் ஃப்ளூரினுடைய சிக்மா. கார்பன் ஃப்ளூரினுடைய சிக்மா ஸ்டார். ஆனா இப்ப அதனுடைய ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டல் எங்க பிரசன்ட் இருக்கும்? 180 டிகிரில தான் சிக்மா சொன்னா சிக்மா ஸ்டார் எங்க இருக்கும்? அதனுடைய 180 டிகிரில பிரசன்ட் இருக்கும். ஆனா ரெண்டுத்தினுடைய ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டல் இப்ப சேம் சைஸ்ல இருக்காது. ஏன் அப்படின்னா the more electronegative element highly interact with bonding molecular orbital. அதான் நீங்க ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இதுக்கு மீனிங் என்ன? எங்கெல்லாம் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட் இருக்கோ இதுல பிரசன்ட் இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரான் எங்க தான் பிரசன்ட் இருக்கு? பாண்டிங். எப்பவுமே ஆல்வேஸ் the more electronegative element mostly interact with the bonding molecular orbital. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எலிமெண்ட் யாருக்கு அதிகமாக இருக்கோ அது பெரும்பாலும் யாருக்கு கூட இன்ட்ராக்ஷன் இருக்கும்? பாண்டிங். லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் மோஸ்ட்லி இன்ட்ராக்ட் வித் த ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல். ஆன்டிபாண்டிங். அப்போ இது கூட இன்ட்ராக்ஷன் வந்தா இதோட ஆன்டிபாண்டிங் எப்படி இருக்கும்? இங்க ஆல்ரெடி எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கு. இங்க எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கா? இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும். ஆமா தானே? இப்போ இதனுடைய ஆன்டிபாண்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். இதனுடைய ஆன்டிபாண்டிங் எடுத்து பார்த்தா லார்ஜர் சைஸில் இருக்கும். இப்போ ரெண்டுத்தினுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேற வேற.
ஏன்னா இப்போ 2 எலக்ட்ரான் எங்க பிரசண்டா இருக்கு ஃப்ளூரின் கிட்ட. அப்ப இங்க தான் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கு. ஏன் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்குன்னா the most electronegative element readily interact with the bonding molecular orbital. The carbon is readily interact with the anti-bonding molecular orbital. Anti-bonding அப்படினா ஆல்ரெடி இல்லாதவங்க, பாண்டிங் அப்படினா ஆல்ரெடி இருக்கிறவங்க. சரிங்களா? அப்ப இதனுடைய ஆன்டி-பாண்டிங் தான் எங்க இருக்கு? அப்ப இங்க தான அதோட ஆன்டி-பாண்டிங் லார்ஜர் சைஸ்ல இருக்கும். அப்ப 180 டிகிரில எடுத்து பாத்தீங்கன்னா இதனுடைய ஆன்டி-பாண்டிங் ஆர்பிட்டல் லார்ஜர் சைஸ்ல இருக்கும். இதனுடைய ஆன்டி-பாண்டிங் ஆர்பிட்டல் இப்ப அட்டாக் எங்க நடக்கணும்? கார்பனுடைய ஆன்டி-பாண்டிங் ஆர்பிட்டல் தான் அட்டாக் நடக்கும். ஏன்னா ஒரு எலக்ட்ரான் டிஃபிஷன் மோட் எலக்ட்ரான் டிஃபிஷன் இருக்கணும். எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் எப்படி இருக்கணும்? மோட் எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ். அதனால தான் நம்ம கார்பன் ஃப்ளூரின் அந்த கார்பன் இப்போ குளோரின் இருக்கு. குளோரின் கார்பனோட மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட். ஸோ 2 எலக்ட்ரான் இதனுடைய பாண்டிங் அதோட ஆன்டிபாண்டிங் இதனுடைய ஆன்டிபாண்டிங் இது லார்ஜர் சைஸ்ல இருக்கக்கூடிய சிக்மா ஸ்டார் கார்பன் அண்ட் குளோரின் வரக்கூடிய நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணும். இந்த குளோரின் 2 எலக்ட்ரான் சேர்த்து Cl மைனஸா வெளியிட்டு வரும். சொல்ல புரியுதுங்களா? அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியாக இருக்கோ அந்த எலிமெண்ட்டுடைய ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டால் சிக்மாவாக இருந்தால் சிக்மா ஸ்டார் பிரசன்ட் இந்த 180 டிகிரியில் இருக்கும். சரிங்களா? அங்கே தான் ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டல் லார்ஜர் சைஸில் இருக்கும். எங்கெல்லாம் ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டல் லார்ஜர் சைஸில் இருக்கோ அங்கே தான் இன்கமிங் நியூக்ளியோஃபைல் வேகமாக போய் அட்டாக் பண்ணும். சொல்ல புரியுதுங்களா? இதே சேம் கார்பன் ஹைட்ரஜன். இப்போ 2 பேர் கார்பனோட ஹைட்ரஜன் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் அப்ராக்சிமேட்லி இது 2.1 அது 2.0. எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் இப்படி இருக்கும். கார்பன் இது ஹைட்ரஜன், இது கார்பனுடைய ஆர்பிட்டால் தேர்ட் கேட்டகரி கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். இங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் இதனுடைய ஆன்டி பாண்டிங் இப்படி இருக்கும். சரிங்களா? இது பாண்டிங் மாலிகுலர், இது ஒரு எலக்ட்ரான், இது ஒரு எலக்ட்ரான். முதல் எலக்ட்ரான் எங்க பிரசன்ட் ஆகும்? பாண்டிங். அப்போ மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் யார் கூட பிரசன்ட் இருக்கணும்? பாண்டிங். லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் ஆன்டி பாண்டிங் பிரசன்ட் இருக்கும். இப்போ எங்க அட்டாக் பண்ணலாம்? ஹைட்ரஜனுடைய சிக்மா ஸ்டார்ல தான் அட்டாக் பண்ணும். இது கார்பன் அதனுடைய ஹைட்ரஜன். இப்போ 2 எலக்ட்ரான் யார்கிட்ட பிரசன்ட் இருக்குன்னா கார்பன் கிட்ட பிரசன்ட் ஆகும். இதனுடைய ஆன்டிபாண்டிங் வரக்கூடிய நியூக்ளியோஃபைல் இங்க அட்டாக் பண்ணும். இது எதனுடைய சிக்மா ஸ்டார்? கார்பன் ஹைட்ரஜனுடைய சிக்மா ஸ்டார் தான். இதுவும் கார்பன் ஹைட்ரஜனுடைய சிக்மா ஸ்டார் தான். கரெக்ட்டா? ஆனா எங்க அட்டாக் பண்ணும்? ஹைட்ரஜன் சைடு இருக்கக்கூடிய சிக்மா ஸ்டார் இந்த சிக்மா பாண்டுக்கு நேர் ஆப்போசிட்ல 180 டிகிரி இருக்குறது ஆன்டிபாண்டிங் 180 டிகிரி இருக்கு. சரிங்களா? சிக்மா சொன்னா கண்டிப்பா என்ன இருக்கும்? சிக்மா ஸ்டார். அப்ப எந்த சிக்மா ஸ்டார் அட்டாக் பண்ணும் அப்படிங்கிறது அதனுடைய என்ன எலக்ட்ரான் டென்சிட்டியை பொறுத்து இருக்கு. சரிங்களா? இப்ப சப்போஸ் கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் இப்ப இப்படி இருக்கு. கார்பன் ஆக்சிஜன் அதாவது கார்பனோட வேலன்ஸ் இருக்கு. முதல்ல கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன். இதுல ஒரு பாண்ட் சிக்மா பாண்ட் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி படி முதல்ல 1s சிக்மா ஸ்டார் 1s 2s சிக்மா ஸ்டார் 2s 2pz 5 2px 5 2py அதுக்கப்புறம் 5 ஸ்டார் 2px 5 ஸ்டார் 2py சிக்மா ஸ்டார் 2pz. ஆக்சிஜன் என்னது? ஆர்பிட்டல். கரெக்ட்டா இல்லையா? கார்பனுக்கு ஆக்சிஜனுக்கு கரெக்ட்டா இருக்கும்போது யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம்? இப்போ இதுல 2 பாண்டுமே இருக்கு. ஒன்னு சிக்மா பாண்ட் இன்னொன்னு என்னது? பை பாண்ட். இப்போ கார்பன் ஆக்சிஜன் கார்பனோட ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட். சோ இதனுடைய பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் இது ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல். இதுல சிக்மாவும் இருக்கு என்ன இருக்கு? அப்ப இதனுடைய சிக்மா ஸ்டார் இதோட இது லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் இது சிக்மா ஸ்டாரா? இது இதனுடைய சிக்மா ஸ்டார். இது சிக்மா ஸ்டார் ஆஃப் கார்பன் ஆக்சிஜன். இது சிக்மா ஸ்டார் ஆஃப் கார்பன் ஆக்சிஜன் 180 டிகிரில பிரசன்ட் ஆகுது. இதுல பை ஆர்பிட்டல் இருக்கு. கரெக்ட்டா? எது பை ஆர்பிட்டல்? இது கார்பனுடைய பை எலக்ட்ரான் டென்சிட்டி. அதே மாதிரி கார்பன் இங்க ஒரு பை எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கு. ஏன்னா பை பாண்ட் இருக்கா? பை பாண்ட் எத்தனை ஆங்கிள் பிரசன்ட் ஆகும்? இப்போ இதுல சிக்மா பாண்ட் ஒன்று இருந்தா சிக்மா ஸ்டார்னு ஒன்று இருக்கும். சிக்மா பாண்டுக்கு 180 டிகிரி நேர் ஆப்போசிட் தானே இருக்கும் சிக்மா ஸ்டார். அப்போ பை பாண்ட் ஒன்று இருந்தா அதோட ஆன்டி பாண்டிங் என்ன இருக்கும்? 5 ஸ்டார். அது எத்தனை டிகிரி இருக்குன்னு கேட்குறேன். அப்ராக்சிமேட்டா 100 to 110 டிகிரி இருக்கும். அப்ராக்சிமேட்டா எவ்வளவு இருக்கும்? இப்போ இதனுடைய இது பை பாண்ட். இது அதோட பை பாண்ட் ஆஃப் கார்பன் ஆக்சிஜன் பை பாண்ட் ஆஃப் கார்பன். ஏன்னா சைட் வைஸ் பவர்லாம் நடக்கும்போது மேலே எலக்ட்ரான் டென்சிட்டி கீழே எலக்ட்ரான் டென்சிட்டியும் சேமா இருக்கும். இதனுடைய ஆன்டி பாண்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கும். இதுதான் 180 அது 90 இதுல கொஞ்சம் டீவியேஷன் ஆயிருக்கு. அதே மாதிரி இதனுடைய ஆன்டி பாண்டிங் இது பை ஸ்டார் ஆஃப் கார்பன் ஆக்சிஜன் பை ஸ்டார் ஆஃப் கார்பன் ஆக்சிஜன் அதுவும் பை ஸ்டார் ஆஃப் கார்பன் ஆக்சிஜன். இது எத்தனை டிகிரி பர்சன்ட் இருக்கும்? அப்ப சிக்மா டு சிக்மா ஸ்டார் எத்தனை டிகிரி? 180 டிகிரி. பை டு பை ஸ்டார் அப்ராக்சிமேட்லி 100 to 110 100 to சரிங்களா? இப்போ எங்கெல்லாம் ஆன்டி பாண்டிங் இருக்கு அங்கெல்லாம் அட்டாக் பண்ணும். சொல்றது புரியுதா? இப்போ இதுல சிக்மா ஸ்டார்லயும் அட்டாக் பண்ணலாம். அதே மாதிரி எங்க அட்டாக் பண்ணலாம்? 5 ஸ்டார். ஆனா எதனுடைய சிக்மா ஸ்டார்ல தான் அட்டாக் பண்ணலாம்?
கார்பனுடைய சிக்மா ஸ்டாரோ இல்லை கார்பனுடைய பை ஸ்டாரில் தான் அட்டாக் பண்ண முடியுமே தவிர எங்கே அட்டாக் பண்ண முடியாது? ஆக்சிஜனுடைய சிக்மா ஸ்டாரோ ஆக்சிஜனுடைய பை ஸ்டாரோ அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா கார்பனோட ஆக்சிஜன் என்னது? அப்போ இதனுடைய ஆன்டிபாண்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா இது லார்ஜர் சைஸாக இருக்கணும், இதுவும் லார்ஜர் சைஸாக இருக்கணும், இதுவும் லார்ஜர் சைஸாக இருக்கணும். அதில் எப்படி இருக்கணும்? ஸ்மாலர் சைஸாக இருக்கணும். அப்போ வரக்கூடிய இன்கமிங் நியூக்ளியோஃபைல் எங்கெல்லாம் ஆன்டிபாண்டிங் ஆரம்பித்த லார்ஜர் சைஸில் இருக்கோ அங்கே தான் அட்டாக் பண்ணும். இது 2 பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். ஒன்று சிக்மா டு சிக்மா ஸ்டார், அதாவது சிக்மா பாண்டிங் அதனுடைய சிக்மா ஸ்டார் எத்தனை ஆங்கிள் இருக்குன்னா 180 டிகிரியில் இருக்கும். பை டு பை ஸ்டார்னு சொன்னால் அதனுடைய பை ஸ்டார் 100 to 110 டிகிரியில் அதனுடைய பை ஸ்டார் ஆர்பிட்டால் வந்து பர்சன்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ வரக்கூடிய நியூக்ளியோஃபைல் யாரை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறது யாரை பொறுத்து இருக்கு? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பேஸ் பண்ணி இருக்கு. இன்னொரு பாயிண்ட் கூட எழுதிக்கோங்க. த மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் interact mostly bonding molecular orbital. Second one, the less electronegative element mostly interact with antibonding molecular orbital. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் கூட இருக்கு. எப்பவுமே பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் இன் பிட்வீன் த ஆட்டம், 2 ஆட்டத்துக்கு சென்டரில் இருக்கும். சரிங்களா? ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டால் பிரசன்ட் இந்த பெரிஃபெரி சிஸ்டம் வெளியில் தான் இருக்கும். ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டல் எப்பயும் வெளியில் தான் இருக்கும். பாண்டிங் ஆர்பிட்டல் எப்பவுமே இப்படி தான் இருக்கும், உள்ளதாக இருக்கும். இன்சைடு த ஆட்டம் அவுட் சைடு த ஆட்டம் சொல்லுவாங்க. ஒரு பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் 2 ஆட்டத்துக்கு சென்டரில் இருக்கும். இன் பிட்வீன் அல்லது லைஸ் பிட்வீன் த ஆட்டம் அல்லது அட்டாமிக் பீரியாடிக்னு சொல்லுவாங்க. ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டல் எங்கே இருக்குன்னா அந்த ஆட்டத்தை விட்டு வெளியே இருக்கும். அதை பெரிஃபெரி சிஸ்டம்னா என்னது? அவுட் ஆஃப் த பிளேன் அர்த்தம். அவுட் ஆஃப் த பிளேன் அப்படின்னா ஆட்டத்தை விட்டு வெளியே இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ சிக்மா ஸ்டார் எங்கே இருக்கும், பை ஸ்டார் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். எப்பவுமே பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் கூட யார் இன்ட்ராக்ஷன் இருக்கும், ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டல் கூட யார் அதிகமான இன்ட்ராக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது எல்லா மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராமுக்கு இதே தான். நீங்கள் கார்பன் ஃப்ளோரின், கார்பன் ஆக்சிஜன் எங்கெல்லாம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இருக்கோ, யாருக்கெல்லாம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமோ அவங்க எங்கே எழுதணும்? பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலுக்கு பக்கத்தில் எழுதணும். சரிங்களா? 2 பேருக்கு ஈக்குவலாக இருந்தால் 2 பேருக்குடைய எனர்ஜி சேமாக எழுதணும். பாண்டிங் ஆன்டிபாண்டிங் ஈக்குவல். சொல்ல சென்ட்ரல் இருக்கக்கூடியது என்னது? நான் பாண்டிங் ஆர்பிட்டல். சொல்ல புரியுதானே?